Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas கிராஃப்ட். இன்னைக்கு பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம். இந்த பேப்பர் பேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் இருந்தாலும் ஓகே, அதே மாதிரி எந்த டிசைனில் இருந்தாலும் ஓகே. ஒரு பேப்பர் பேக் இருந்தாக்கா சூப்பராக ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வச்சுருக்க பேப்பர் பேக்குமே வந்துட்டு நல்ல திக்கான பேப்பரில் வந்துட்டு ரெடி பண்ணது, நல்ல அந்த மொத்தமாக நோட்டு அட்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பரில் ரெடி பண்ணது. ஒரு சில பேப்பர் பேக்ஸ் வந்துட்டு வெறும் நார்மலான பேப்பரில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேப்பர் பேக்கில் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் அதில் பேப்பரு. ஸோ இப்போது இந்த பேப்பர் பேக் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்துட்டு 2 லைன் போட்டு இதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்ட்டோடைய பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி லென்த் வந்துட்டு கொஞ்சம் 24 சென்டிமீட்டர் கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் வந்து 12 சென்டிமீட்டர் கிட்ட டாட் வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 10 சென்டிமீட்டரில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி டோட்டலாக 4 பீஸ் நம்மளுக்கு வேணும். ஃப்ரண்ட் சைடில் 2 பீஸ் வரும், அதே மாதிரி பேக்கோட பேக் சைடில் 2 பீஸ் வரும். ஸோ டோட்டலாக 4 பீஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது ரெடி பண்ணிட்டோம். இதே சைஸ்க்கு நான் கார்ட்போர்டு அட்டையும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு பேஸில், அதாவது கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒட்டிட்டோன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால நான் கார்ட்போர்டு அட்டையும் இந்த பேப்பரோட சைஸ்க்கே கட் பண்ணி மேலே ஒட்டுறேன். இந்த மாதிரி 4 கார்ட்போர்டு அட்டையிலுமே 4 பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸை ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது இதையெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டார்க் வயலட்டில் நான் வந்துட்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நான் மடிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சமாக மடிச்சுட்டு, அதே மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி லென்த்தாக மடிச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேப்பர் பேக் வந்துட்டு வயலட் கலர்லேயே இருந்ததுனால நான் அதே கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த ஷேப்பில் அப்படியே அவுட்லைன் கொடுத்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ 4 பக்கமும் இந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டிட்டு டோட்டலாக 4த்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ 4 அட்டையுமே நம்ம ரெடி பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலரில் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் இல்லாத நார்மல் ஃபோம் ஷீட்டு. இந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம ஹோம்னு எழுதி அந்த 4 லெட்டர்ஸையும் தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நார்மலாகவே லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக எழுத வரும் அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக ஃபோம் ஷீட்டில் எழுதிட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கு மேலே லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பேப்பரில் நல்லா தெரியும் ஃபோம் ஷீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஹேங்கிங்க்கு கிட்டத்தட்ட அதே கலர்லேயே வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு, நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உள்ளன் த்ரெட்டில் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 30 to 40 ரவுண்ட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த த்ரெட்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அப்படியே 2ஆக மடிச்சுட்டு நான் கட்டிட்டு ஈவனாக இதை கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 2 டாசல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். 2 ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதே மாதிரியே இன்னொன்று நான் பண்ண போகிறேன். இப்போது இதுக்கு வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் நம்ம கோத்துக்கலாம். ஒன்றுத்துலேயும் 3 பீட்ஸ் வந்து நான் கோத்துருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த 4 அட்டையும் எடுத்துக்கலாம். அட்டையோட கார்னரில் ஜஸ்ட் ஒரு பென்னு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை பஞ்சிங் மிஷின் வச்சு 4 பக்கமும் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 கார்ட்போர்ட்லேயுமே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். பஞ்சிங் மிஷின் இல்லைனா ஏதாவது நீடில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு இதை ஃபுல்லாக கோக்க போகிறோம். இப்போது எல்லா கார்ட்போர்ட்லேயும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கோமோ நான் எப்படி கோக்குறேன்னு பார்த்துட்டு இதே மாதிரி உள்ளே விட்டு கோத்துக்கோங்க. மேலே மட்டும் கொஞ்சமாக நம்ம த்ரெட்டு விட்டுட்டு நம்ம கோத்துக்கலாம். ஏன்னா அது ஆணியில் மாட்டுறதுக்காக கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுட்டு திரும்ப நான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கோக்க ஆரம்பிக்கிறேன். இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாக நம்ம கோத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் கோக்குற மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இந்த லாஸ்ட் கார்ட்போர்டில் மட்டும் நான் மேலே மட்டும் தான் கோத்துருக்கேன். கீழே நம்ம ஹேங்கிங்ஸ் கோக்க போகிறோம். இப்போ மேலே மட்டும் முடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
இப்போ கீழே இந்த ஹேங்கிங்ஸை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் நாட் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி அந்த பக்கம் இன்னொரு ஹேங்கிங்கையும் கட்டிடலாம். கட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது 4 கார்ட்போர்ட்லேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெட்டர்ஸ் ஹோம்னு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த HOME எல்லா லெட்டர்ஸையும் கரெக்டாக ஆர்டர் வைஸ் நம்ம ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு எக்ஸஸாக எங்கெங்கெல்லாம் த்ரெட் அதிகமாக தெரியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வால் டெக்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க வந்துட்டு நம்ம பேப்பர் பேக்கில் ரெடி பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் பேப்பர் பேக் வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next video. Bye.